صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற ஒரு கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன செய்வாங்கன்னா ஃபிஅலு ஃபாயில், அதாவது ஒரு வினை சொல்லும் அந்த வினையை செய்தவர் பெயரையும் என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. அதான் ஃபிஅலு ஃபாயில். அந்த ஃபிஅல் ஃபாயிலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முப்ததா ஹபரா மாற்றணும். அது ரொம்ப லேசான ஒரு காரியம்தான். இப்போ நம்ம அந்த உதாரணங்களை போடுறேன், அதை பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ பாருங்க, யஃப்தரிசு யஃப்தரிசு அந்நமீரு யஃப்தரிசுன் நமீரு. யஃப்தரிசுனா என்ன அர்த்தம்? வேட்டையாடும் அல்லது வேட்டையாடுகிறது. ஹாலுடைய மானாவும் வைக்கலாம், இஸ்திக்பாலுடைய மானாவும் வைக்கலாம். நமீர்னா என்ன அர்த்தம்? புலி, காட்டில் வாழும் புலி. புலி ஆகிறது, வேட்டையாடுகிறது. இஃப்தரச, இஃப்தஅல வஸன், இஃப்தரச, இஃப்தரச யஃப்தரிசு. அப்ப இது ஃபிஅலு, இது ஃபாயில். இஃப்தரசங்கிறது வினை சொல், வேட்டையாடினான். எஃப்தரிசுனா வேட்டையாடுவான் அல்லது வேட்டையாடும். நமீர்னா புலி, வேட்டையாடக்கூடியது புலிதான். அப்ப அதுக்கு பேரு ஃபாயில். இப்ப ஃபிஅல் ஃபாயிலா இருக்கிறத நம்ம முப்ததா ஹபரா மாத்தணும். என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம். இந்த முன்னால இருக்கக்கூடிய நமீரை தூக்கி முன்னால போட்டா போதும். இங்க பாருங்க, அந்நமீரு புலியாகிறது. யஃப்தரிசு அது வேட்டையாடுகிறது. அந்நமீரு புலியாகிறது, வேட்டையாடுகிறது. இப்ப பாருங்க, அந்நமீரு நம்ம எங்க செய்தியை ஆரம்பிக்கிறோம்? அப்ப அதுக்கு பேரு முப்ததா. யஃப்தரிசு அது வேட்டையாடுகிறது. இதுல உள்ள முதலமீர் நமீரை பார்த்து மீளும். அப்ப ஃபிஅலு ஃபாயில் லமீர்ல இருக்குது. ஃபிஅலு லமீர் ஃபாயிலு. இங்க செய்தி முடிகிறதுனால இதுக்கு பேரு ஹபர். அப்ப அந்நமீரு முப்ததா. யஃப்தரிசு நமீர்னு சொல்லும் போது நமீர் ஃபாயிலா இருந்துச்சு. இப்ப அந்த நமீரை தூக்கி முன்னால போட்டதுனால அது முப்ததாவா போயிட்டு எஃப்தரிசு ஃபாயில் லமீர்ல வந்துருச்சு, வெளியே வரல. இப்போ இங்க பாருங்க, வெளியே இருக்கு. இங்க ஃபாயில் லமீர்ல வெளியே இருக்குது. நமீர் முன்னால போனதுனால ஃபாயில் லமீரா போயிட்டு. அப்ப அந்நமீரும் முப்ததா, எஃப்தரிசு ஃபிஅலு லமீரு ஃபாயிலு ஹபர். செய்தி அங்க முடியறதுனால அதுக்கு பேரு ஹபர். அடுத்த உதாரணம் பாருங்க. யஹ்துரு யஹ்துரு அல் முசாஃபிரு. யஹ்துருல் முசாஃபிரு. இதனுடைய மாலி ஹலர. ஹலரனா ஆஜரானான், யஹ்துருனா ஆஜராகுவான் அல்லது ஆஜராகிறான். முசாஃபிர் அப்படின்ற பயணி, பயணம் செய்யக்கூடியவர். நம்ம தான் முசாஃபிர் அப்படின்றா அந்த யாசகர்களுக்கே நம்ம குறிப்பாக்கிட்டோம். முசாஃபிர் அப்படின்றாலே பயணி. கோடிக்கணக்கான ஒரு சொத்துக்கு அதிபதியானவர் பயணம் செஞ்சு போனார்னா அவரு முசாஃபிர் தான். அப்ப யஹ்துரு ஃபிஅல் வினை சொல். பயணம் செய்யக்கூடியவர் யார்? இவர் தான். அப்ப இவர் ஃபாயில். இந்த ஃபிஅல் ஃபாயில இப்போ முப்ததா ஹபரா நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த முசாஃபிர் தூக்கி முன்னால போட்டா போச்சு. பாருங்க, அல் முசாஃபிரு
பயணம் செய்யக்கூடியவர். யஹ்லுரு அவர் ஆஜராகுவார் அல்லது ஆஜராகி கொண்டிருக்கிறார். ஹாலுடைய மானா நிகழ்காலம் அல்லது வருங்காலம். இப்ப பாருங்க, இந்த முசாஃபிர் முபதுதா. இதுல ஹுவல் அமீர் இருக்குது. அந்த ஹுவல் அமீர் முசாஃபிரை பார்த்து மீளும். அப்ப யஹ்லுரு ஃபிஅலு, லமீர் ஃபாயிலு, ஹபர். இந்த முபதுதாவுக்கு இதுதான் ஹபர். யஹ்லுருல் முசாஃபிருன்னு சொல்லும் போது ஃபிஅலு ஃபாயிலு. இந்த முசாஃபிரை தூக்கி முன்னால போட்ட உடனே அது முபதுதாவா பேரு. செய்தி எங்க ஆரம்பிக்கல? முசாஃபிர் பயணம் செய்யக்கூடியவர் ஆகிறவர். யஹ்லுரு அவர் ஆஜராகிறார். இதுதான் செய்தி முடியுது. அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? ஹபர். அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க. யஸ்பஹு, யஸ்பஹு அஸ்ஸமகு. யஸ்பஹு ஸமகு இதனுடைய மாதி சபக. சபஹன நீந்தினான், நீச்சல் அடித்தல் இருக்குல்ல. சபுஹுன் அப்படின்னா நீந்துதல். சபஹ யஸ்பஹு, ஃபஅல யஃபஅலு வஸன். சமக்குனா தெரியும், மீன். அப்ப யஸ்பஹு அஸ்ஸமகு மீன் ஆகிறது, நீந்துகிறது. இது வினைச்சொல் ஃபஅலு. நீந்தக்கூடியவர் யார்? மீன். அவர்தான் ஃபாயில். இந்த ஃபஅல் ஃபாயில முபததா கபரா எப்படி மாத்துவோம் அப்படின்னா, இந்த சமக்க தூக்கி முன்னால போட்டா போச்சு. பாருங்க, அஸ்ஸமகு முபததா, செய்தி ஆரம்பிக்கு. மீன் ஆகிறது, யஸ்பஹு. இப்ப இந்த சமக்க சொல்லக்கூடாது. அஸ்ஸமகு யஸ்பஹு மீன் ஆகிறது, அது நீந்துகிறது. அதுனா எது? இதுல உள்ள ஹுவல் அமீர் சமக்கை பார்த்து மீறுகிறது. அப்ப அஸ்ஸமக்கு முபததா, இங்க ஃபஅலு, லமீரு, ஃபாயிலு, ஹபர். அஸ்ஸமக்கு முபததா, யஸ்பஹு ஃபஅலு, லமீரு, ஃபாயிலு, ஹபர். அடுத்து பாருங்க, தல்லஜு. தல்லஜு அல் ஃபாகிஹத்து. தல்லஜு அல் ஃபாகிஹத்து. ஃபாகிஹத்து பெண்பாலா இருக்கிறனால தான் நம்ம தேயை என்ன செஞ்சிருக்கோம்? பெண்பாலா கொண்டு வந்துருக்கிறோம். நலஜ என்னுடைய மாலி எப்படி இருக்கும்? நலஜ. நலஜ அப்படின்னா பழுத்து விட்டது, பழுத்தது. நலஜ என்லஜு. ஃபாகிஹத்துனா பழம், பழம். பழம் பழுக்கும். அப்ப தன்லஜு அது வினைச்சொல் ஃபஅலு. பழுக்கக்கூடியது அதான் ஃபாயில். தல்லஜுல் ஃபாகிஹத்து பழம் பழுக்கும். இது ஃபஅல் ஃபாயிலா இருக்குது. இப்போ எப்படி முபதா கபரா நம்ம மாத்துவோம்? ஃபாகிஹத்தை கொண்டு முன்னால போட்டுறணும். பாருங்க, அல் ஃபாகிஹத்து பழமாகிறது, தன்லஜு அது பழுக்கும். செய்தி ஆரம்பிக்குதா ஃபாகிஹத்துல? அது முபதா. பழுக்கும் செய்தி முடியுதா? அப்ப இதுக்கு பேர் என்ன பேரு? ஹபர். அப்ப அல் ஃபாகிஹத்து முபதா, தல்லஜு ஃபஅலு, லமீரு, ஃபாயில். அந்த லமீர் ஃபாகிஹத்தை மால மீளுது. இங்க என்ன லமீர் இருக்கும்? ஹிய லமீர் இருக்கும். ஏன்னா பெண்பால்ல இது. இந்த ஹிய லமீர் ஃபாகிஹத்தை பார்த்து மீளும். அப்ப அல் ஃபாகிஹத்து முபதா, தல்லஜு ஃபஅலு, லமீர், ஃபாயில், ஹபர். அடுத்து பாருங்க, யஷ்தத்துல் ஹர்ரு.
யஷ்தத்து. அல் ஹர்ரு இதனுடைய மாதி வந்து எப்படி இருக்கும்? இஷ்தத்த. இஸ்தஃஅல வஸன். இஷ்தத்த. இஷ்தத்தன கடுமையாகிவிட்டது. யஷ்தத்துன கடுமையாகும். அல் ஹர்ருன வெப்பம். வெப்பம் கடுமையாகும். பாருங்க, இது வினைச்சொல். கடுமையாகும் வினைச்சொல். எது கடுமையாகும்? அதான் ஃபாயில். இப்ப இந்த ஃபேல் ஃபாயில வந்து நம்ம முதுதா ஹபரா எப்படி மாத்துவோம்? வழமை பிரகாரம் ஹர்ரு என்பதை முன்னால் கொண்டு செல்ல வேண்டும். அல் ஹர்ரு வெப்பமாகிறது. செய்தி ஆரம்பிக்குதா? அது முபததா. யஷ்தத்து இல்ல ஹுவ லமீர் இருக்குது. ஹுவ வந்து ஹர்ருவை பார்த்து மேலுது. யஷ்தத்துனா என்ன அர்த்தம்? ஃபஅலு லமீர் ஃபாயிலு செய்தி முடிகிறதுனால ஹபர். வெப்பம் கடுமையாகும். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். அப்ப அல் ஹர்ரு முபததா, யஷ்தத்து ஃபஅலு லமீர் ஃபாயிலு ஹபர். நான் ஒரு உதாரணம் பாருங்க. எந்தமுல் கஸ்லான். எந்தமு அல் கஸ்லானு. நதம இதனுடைய மாதி எப்படி இருக்கும்? நதிம. ஃபஇல யஃஅலு வஸன். நதிமன வருத்தப்பட்டான், கைசேதப்பட்டான். கஸ்லான்னா சோம்பேறி, சோம்பல் உடையவன், சோம்பேறின்னு அர்த்தம். அப்ப எந்தம்ங்கிறது வினைச்சொல். வருத்தப்படுதல் யார்கிட்ட இருக்குது? அவன் தான் ஃபாயில். சோம்பேறியானவன் வருத்தப்படுவான். ஆகா, இப்படி நம்ம ஒரு காரியத்தை செய்யாம விட்டுட்டோமே சோம்பல் காரணத்தினால அப்படின்னு என்ன செய்வான்? வருத்தப்படுவான். இப்ப பாருங்க, இந்த கஸ்லான தூக்கி முன்னால போட்டுருங்க. அல் கஸ்லானு முபததா, சோம்பேறி ஆகிறவன். எந்தமு வருத்தப்படுவான். செய்தி முடியுதா? ஹபர். இதுல வந்து ஹுவ லமீர் இருக்குது. அது கஸ்லான பார்த்து மீறும். அப்ப அல் கஸ்லானு முபததா, எந்தமு ஃபஅலு லமீர் ஃபாயிலு செய்தி முடியதுனால அதுக்கு பேரு ஹபர். அப்போ ஃபஅல் ஃபாயிலை முபததா ஹபராக மாற்றுவதற்கு வழிமுறை இதுதான். பின்னால வரக்கூடிய ஃபாயிலை தூக்கி ஃபஅலுக்கு முன்னால போட்டான் அப்படின்னா அந்த ஃபாயில் வந்து முபததாவாக மாறிவிடும். இந்த ஃபஅல் வந்து ஹபராக என்ன செய்துவிடும்? மாறிவிடும். இந்த வழிமுறையை நம்ம எல்லா ஃபஅல்லையும் கடைபிடிச்சு பார்க்கணும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على